அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாஸ்துவின் தேடலுடன் உங்களை சந்திக்கும் நான் நண்பன் யுவராஜ். இன்றைய தினம் நாம் வாஸ்துவின் தேடலில் என்ன விடயத்தை போகின்றோம் என்றால், அ நெறைய பேர் வீடுகளுக்கும் போகும் பொழுதோ, வாஸ்து பற்றிய உரையாடலில் ஈடுபடும் பொழுதோ, ஓ என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு விடயமானது, இந்த முஸ்லிம் சகோதரர்கள் வாஸ்து பார்க்கின்றார்களா? அ அவர்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தில் முன்னுக்கு நிற்கின்றார்கள் என்று என்னிடம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 10 பேர் பேசின இந்த வாஸ்து பத்தி ஒரு 8 பேர் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். இதற்கான எனக்கு தெரிந்த முறையில் ஒரு சில நிறைய விடயங்கள் இருக்கு. ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அ அதாவது வந்து நாம் பார்த்தோம்னு சொன்னா, நெறைய பேர் என்ன செய்றோம் வந்து நம்மட இந்துக்களோ, சிங்களவர்களோ கோயிலுக்கோ, பன்சலைக்கோ போறது மிகவும் குறைவு வந்து. அப்படி போனாலும், ஆ நெறைய பேர் என்ன செய்றோம் வந்து, தன்னுடைய ஆடைகளும், பெருமைகளையும் பேசுவதற்கு, தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை காட்டுவதற்கும், ஆ ஏதாவது ஒரு இதுக்காகத்தான் செல்கின்றார்கள். எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் மிக அருமையாக போய் சுவாமியை வணங்கி வரக்கூடியவரும் இருக்கின்றார்கள். இது எல்லாத்துக்கும் சொல்லவில்லை. ஒரு சிலருக்கு மாத்திரமே இது சொல்கின்றேன். ஆகவே இந்த முஸ்லிம் நண்பர்கள் வந்து 3 நேரமும் தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் தொழுகைன்னு சொன்னா, அவர்கள் தொழுகை விதம் நமக்கு பார்க்க மிகவும் வித்தியாசமானது. அப்பொழுது அவர்களுடைய ரத்த அதுகள் சீராகி அவர்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றார்கள் அந்த தொழுகைக்கு பிறகு. அதுவும் ஒரு காரணம். அத்துடன் எ இன்னும் நம்ம வந்து இத பார்ப்போம். இந்த கல்வி திட்டத்த பார்த்தோம்னா, அ ஸ்காலர்ஷிப், ஓ லெவல், ஏ லெவல் என்று 3 பரீட்சைகள் இடம்பெறுகின்றது பாடசாலையில். அதில் வந்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஸ்காலர்ஷிப்ல பார்த்தோம்னு சொன்னா, என்ன செய்றோம்னு கேட்டா வந்து, நெறைய பேர் ஒரு கிளாஸ் கொமன் அனுப்புவாங்க. அதுலயும் ஒரு சில கிளாஸ்கள பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு தெரியாம களவுல அனுப்புவாங்க. இது வந்து நான் வந்து எல்லாத்தையும் சொல்லவில்லை. ஒரு சிலர்னா கூடுதலான பேர் இப்படியான ஒரு பிழையான பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அப்ப தன்னுடைய பிள்ளை தான் எல்லாத்தையும் பார்க்க இந்த மார்க்ஸ் எடுக்கணும்னு ஒரு இதுல வந்து அது வந்து அதுதான் நம்மளுக்கு ஒரு பிழையான விஷயம். இதே நாம் வந்து ஒரு முஸ்லிம் சகோதரர்களுடன் பழகும்போது, அவர்கள் வந்து நம்மளுடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள். என்னன்னு கேட்டா வந்து கேட்பாங்க வந்து, "உங்களோட பிள்ளைங்க கிளாஸ் போகுதா? ரைட். இப்படி நான் ஒரு கிளாஸ் ஒண்ணு அனுப்புறேன். நான் இப்படித்தான் எங்களோட பிள்ளைகள் கிளாஸ் போகுது. அந்த இடத்துக்கு நாங்க அனுப்புவோம்." அப்படின்னு சொல்லி அவர்கள் வகுப்புக்கு அனுப்பி, அப்படி அந்த விடயங்களை எங்களுக்கு கூறி, எங்களையும் அந்த பயணத்தில் இணைத்துக் கொள்கின்றார்கள். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா, எங்கட சமுதாயம் பின்னுக்கு போறதுக்கான ஒரு காரணமும் இது போன்ற தன்னுடைய பிள்ளைகளை மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு காரணம் வந்து. அது மாரி ஒரு வியாபாரமா இருக்கலாம், அ ஓ லெவலா இருக்கலாம், ஏ லெவலா இருக்கலாம். சாதாரணமா நான் சொல்லுவேன் வந்து ஒரு ஏ லெவல் என்று ஒரு மாணவனின் கடைசியா அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பரீட்சையாகும். அந்த பரீட்சையில இப்ப நமது பாடசாலையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆ நம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலையில ஒரு 20 பேர் பாஸ் ஆகுறாங்கன்னு சொன்னா, அந்த பாடசாலையில ஏன்னு சொன்னா ஒற்றுமையின் காரணமாக ஒரு 40 பேர் பாஸ் ஆகக்கூடிய ஆ மாரி இருக்கு வந்து. ஏன்னு சொன்னா அவர்கள் வந்து இந்த கிளாஸ் நல்லம் அப்படி இப்படின்னு அவர்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு வந்து. இது மாரி இருந்தால், அதாவது வந்து தொழில் ரீதியாவே எத எடுத்துக்கிட்டாலும் இப்படியான விஷயங்கள் இருக்கு. நாங்கள் இதுல ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கோம்னு நினைக்கின்றேன். இது போன்ற நல்ல விடயங்கள் செய்கிற இது வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. இது போன்ற ஒரு அ பழக்கத்தில் அவர்கள் உள்ளார்கள். ஆகவே அவர்கள் சமுதாயத்தில் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சமூகமாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து அவர்களோட முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக இது ஒத்துழைக்கின்றது. நமது பழக்கவழக்கங்களை மாற்றி இப்படியான ஒரு அமைப்புகளை அமைக்கும் பொழுது, நாமும் முன்னுக்கு வருவோம். அத்துடன் இந்த வாஸ்து பத்தி பேசுனதுனால அதையும் சொல்றேன். ம். ஆகவே வாஸ்துல பிழைகள் இருக்கும்போது, அவங்க வீட்லயும் பிழைகள், பிரச்சனைகள் இருந்தாலும், அவர்களுடைய அந்த கம்யூனிகேஷன் காரணத்தினால, அவர்கள் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஆனா, இந்த பிரச்சனைகள் வந்து பொதுவா வாஸ்து ரீதியா பார்க்கும் எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அவர்களுக்கு வந்து எல்லாரும் இந்த ஒற்றுமையா செயல்படக்கூடியனால கொஞ்சம் முன்னுக்கு நிக்கிறாங்க. அவ்வளத்தான். அத்துடன் நாமும் ஒற்றுமையாக வாழ்ந்து, மற்றவர்களுக்கு உதவி செய்து
நாமும் முன்னுக்கு வருவோம் என்று இறைவனை பிரார்த்தித்து இத்துடன் இந்த ஒளிப்பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.